தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ அப்படின்னு சொல்கிறார். தானம் கொடுப்போர், இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை மூலமாக நம்ம போயிடலாம். இந்த கதை நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதை ஏன்னா இந்த வார்த்தைக்கு இது பொருந்தும். தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தினேனோ. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பார்த்திங்கன்னா தினம் அன்னதானம் பண்ணினே இருப்பார். அவருக்கு குழந்தையெல்லாம் இல்லை. அவர் இருக்கிற சொத்தை நம்ம என்ன பண்ண இனி இல்லை, நமக்கு எந்த குழந்தை இல்லை, குழந்தை செல்வம் இல்லை. அப்போ அடியாருங்களுக்கு மக்களுக்கெல்லாம் அந்த ஜீவகாருண்யன்ற அந்த சாப்பாடு தினம் சாப்பாடு போட்டுன்னு இருக்காரு. சாப்பாடு தினம் எவ்வளோ 1000 பேருக்கு தினம் சாப்பாடு போடுறாரு. அப்படி சாப்பாடு போட்டுன்னு இருக்கும்போது அந்த மேலே என்ன பண்ணிங்கன்னா கருடனுக்கும் பாம்புக்கும் சண்டை அந்த பாம்புனா அந்த விஷத்தை கக்கிடுது. கருடன் அந்த பாம்பு கவ வரும்போது அந்த விஷம் பட்டு அந்த சாம்பார் கொதிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாம்பாரில் விழுந்துது. அந்த சாம்பார் ஃபுல்லாக விஷமாகிடுது. இது யாருக்குமே தெரியாது. அந்த சாம்பார் சாப்பிட்றவங்க பந்திக்கு போகுது. சாப்பிட்ற ஒரு பந்தி ஒரு 200 பேர் முதல்ல உட்காடுறாங்க. அந்த 200 பேர் அந்த சாப்பாடு சாம்பார் சாதம் சாப்பிட்டோன்னா அது விஷம் இல்லவா, அது அந்த 200 பேர் இறந்துடுறாங்க.